சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர் பகுதியில் திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோட்டூர் பகுதியில் திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியனை ஆதரித்து சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய மா. சுப்பிரமணியன், தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களின் உரிமைகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன், வட மாநிலங்களுக்கு அதிக உரிமை அளித்து தென் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். கருப்பு சட்டத்தின் நகலை தீயிட்டு கொளுத்திருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு 13வது நாளாக இந்த தேர்தல் பிரச்சார பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இப்பயணத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நிர்வாகிகள், செயல் வீரர்கள் தத்தமது அரசியல் இயக்கங்களின் கொடிகளை கைகளில் உயர்த்தியவாறு தினந்தோறும் 6 மணி முதல் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் நடந்தே எங்களுடன் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இரவோடு 120 மணி நேரம் நடந்து வாக்குகள் சேகரித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாக்கு சேகரிக்கிற பணி என்பது மிக சிறப்பாக அனைத்து தெருக்களிலும், அனைத்து வீடுகளிலும், அனைத்து வாக்காளர்களையும் சந்திக்கிற வகையிலான ஏற்பாடாய் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் இந்த வாக்கு சேகரிப்பு பயணத்தில் சைதை தொகுதியின் வேட்பாளரை ஆதரித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி குறித்தும் உரை நிகழ்த்துவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர், மார்க்சிய சீரிய சிந்தனையாளர் இனிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வாக்கு சேகரிக்கிற பணி என்பது கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிற பணியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. வேட்பாளர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களும் செயல் வீரர்களும் கூட கருப்பு சின்னங்களை அணிந்தவாறும் கருப்பு சட்டைகளை அணிந்தவாறும் அவரவர்களுடைய வீடுகளில் அதிகாலையிலேயே கருப்பு கொடியை உயர்த்தி வைத்தவாறும் இன்றைக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இன்றைக்கு ஒரு கருப்பு தினம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எத்தனையோ நாடாளுமன்ற சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்கிற போர்வையில் தொகுதி மறுவரையை செய்கிற ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அவர்கள் ஒரு சதி திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறார்கள். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சட்டம் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு உடனடியாக நீங்கள் அந்த சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று அன்றைக்கே நாம் கோரினோம். மாண்புமிகு மாசு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அவருடைய வெற்றிக்கு உறுதி செய்கிற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது. இந்த மகத்தான கூட்டணி வெற்றி முரசு கொட்டுகிற போது 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற போது மாசு தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்கிற அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.